ஹே ஆல்! இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற இந்த தக்காளி குழம்பு என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பத்த வச்சு வானல் வச்சுட்டு, வானல்ல வந்து காஞ்சதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாரி நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குனதுக்கப்புறம், அது வறுந்து அந்த அரோமா வந்ததுக்கப்புறம் தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே வானல்ல வந்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, இஞ்சி 2, 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர் எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு, வெங்காயத்தோட அந்த மேல் பகுதி கலண்டு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும். பட் நான் வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணனால நான் கோகோனட் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா எண்ணெயில நீங்கள் வணக்கி எடுத்திங்கன்னா போதும். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. அதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அந்த ஜூஸ் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சள் அதெல்லாமே வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தொட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த பொடி பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அது கூடயே வந்துட்டு நம்ம வந்து வணக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ அது கூடயே வந்துட்டு நீங்கள் வணக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, வணக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதும். நல்லா வந்துட்டு தக்காளி மசிஞ்சு அரைஞ்சு வந்துடும். தக்காளி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த இதே தெரியாது. அந்த தோல் அந்த இது மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வலுவலுன்னு இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி வந்துட்டு அரைக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன். பட் நான் இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டலை. இப்போ வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் சட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தென் கடுகு, வரமிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதாவது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது மீடியமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் மீடியம் கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.